வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நம்ம வேவ்ஸ் டாபிக் பார்க்க போகிறோம். வேவ்ஸ் டாப்பிக்லேருந்து இந்த வருஷம் நீட் கொஷனில் என்ன கொஷின் கேட்பாங்க, அது என்ன டைப்பில் இருக்கும், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுறேன். இந்த எல்லா ஃபார்முலாவும் ஒரே புக்கில் இருந்து கிடைக்காது, மல்டிபிள் ரிசோர்ஸஸ்லேருந்து எடுத்தது. ஸோ என் கூடயே சேர்ந்து நீங்களும் இதை ஒரு நோட்ஸாக எடுத்துக்கோங்க. எடுக்க முடியாதவங்க கமெண்டில் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மெயில் ஐடிக்கு நான் இதை அப்படியே ஒரு பிடிஎஃபாக சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபார்முலாஸ் பொறுத்தளவில் இந்த யூனிட்டில் மோஸ்ட்லி நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபார்முலா வந்து வேவ் ஸ்பீடு. வேவ் ஸ்பீட் v ஈக்குவல் டு நியூ லேம்டா. நியூங்கிற ஃப்ரீக்குவென்சி சில புக்கில் என்னன்னு இருக்கலாம், எப்படி இருக்கோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. அது லேம்டா பை டிக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் ஈக்குவல் டு ஆங்குலர் ஃப்ரீக்குவென்சி பை கேக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டென்சிட்டி, வேவோட இன்டென்சிட்டி. I equal to E by A into T, energy by A into T. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 2 pi squared mu squared A squared density into Vன்னு வரும். இந்த Vங்கிறது இங்கே வால்யூம். ஸோ இதை எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு எழுதுனோம்னா E by வால்யூம் போட்டால் போதும். நமக்கு வந்து 2 pi ஸ்கொயர் நியூ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ரோன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ப்ராக்ரஸிவ் வேவ். நமக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு a sin ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் ஃபைன்னு இருக்கும். இது வந்து வேவ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ப்ராபகேட் ஆச்சுன்னா, இதுலேயே ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி ப்ளஸ் கேஎக்ஸு ப்ளஸ் ஃபைவ் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ப்ராபகேட் ஆகக்கூடிய ஒரு வேவோட ஈக்குவேஷன், ப்ராக்ரஸிவ் வேவோட ஈக்குவேஷன். இது போக என்னென்ன காம்போலாம் பாசிபிள் அப்படின்னா, இதிலேயே சைன் வச்சு எழுதுறதுக்கு பதிலாக காசு வச்சு 4 விதமாக மாற்றி எழுத முடியும். இந்த 2 ஸ்டாண்டர்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை கே அப்படிங்கிறது ஆங்குலர் வேவ் நம்பர், ஆர்எல்ஸ் இதை நம்ம ப்ராபகேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்டு அதோட வேல்யூ கே வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம், 2 pi பை லேம்டாவில் கால்குலேட் பண்ணலாம், ஆர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி பை வி. நெக்ஸ்ட்டு 1 பை லேம்டாவை வி பார் வேவ் நம்பர்னு சொல்லுவோம். வேவ் நம்பருங்கிறது நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் வேவ்ஸு இன் 1 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் வேவ் dy by dx. நமக்கு dyக்கு ஏற்கனவே நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலாலேருந்து அதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஐ வில் கெட் KA cos ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸு ப்ளஸ் 5. அடிஷ்னலாக ஒரு மைனஸ் வரும், அது முன்னாடி தனியாக போட்டுக்கிட்டேன். ஓகே, இந்த 2 வச்சுக்கிட்டு நம்ம பார்ட்டிக்கிள் ஸ்பீடு, வேவ் ஸ்பீடுங்கிறது வேறு, பார்ட்டிக்கிள் ஸ்பீடுங்கிறது வேறு. பார்ட்டிக்கிள் ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, பார்ட்டிக்கிள் ஸ்பீடு விபின்னு போடுறேன் நான் இந்த இடத்துல. பார்ட்டிக்கிள் ஸ்பீடை மென்ஷன் பண்ணுறேன். இட் இஸ் நாட் வேவ் ஸ்பீடு, இது டிஃப்ரெண்ட்டு. என்னென்னு பார்த்தலாம். dy பை dt நமக்கு வேணும். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணாமல் டி பண்ணோம்னா ஒமேகா ஏ காஸ் ஒமேகா டி மைனஸ் கேஎக்ஸு ப்ளஸ் 5. ஓகே, இதிலேருந்து நான் விபி என்ன எழுதலாம் அப்படின்னா, மைனஸ் ஒமேகா டினாமினேட்டில் ஒரு கே போட்டு இன்ட்டு கேயால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மீதி இருக்கக்கூடிய டேர்ம் வந்து dy பை dxஆக வந்துடும்.
நான் என்னென்னா ஒரு கேவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ மல்டிப்ளை பண்ண டேர்ம் எல்லாமே சேர்ந்து dy/dx ஆயிடுது. அண்ட் அடிஷ்னலாக எனக்கு மைனஸ் ஒமேகா பை கேன்னு கிடச்சிது. இந்த ஒமேகா கே வந்து எனக்கு என்னென்னு தெரியும், வேவ் ஸ்பீடுன்னு தெரியும். ஸோ மைனஸ் வேவ் ஸ்பீடு இன்ட்டு ஸ்லோப்னு எழுதிக்கலாம். பார்ட்டிக்கிள் ஆக்சலரேஷன் a ஈக்குவல் டு d²y/dt² பண்ணோம்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் வந்துடும். டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே இது போதும், நமக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பாத் டிஃபரன்ஸுக்கும் பேஸ் டிஃபரன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன். பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு λ/2π இன்ட்டு ஃபேஸ் டிஃபரன்ஸ். இல்லை ஃபேஸ் டிஃபரன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா 2π/λ இன்ட்டு பாத் டிஃபரன்ஸ்னு வந்துடும். கரெக்டாக? ஆர்எல்ஸ் இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமில் எழுதணும் அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2π/t இன்ட்டு டைம் டிஃபரன்ஸ் போட்டுக்கலாம். ப்ராப்ளமில் எப்படி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஸ்பீடு இருக்குது ஒவ்வொரு பேராமீட்டரில். அந்த ஸ்பீடு மட்டும் தனியாக சொல்லிடுறேன். ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கு எப்படி இருக்கும், லாங்கிடியூடினலில் எப்படி இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் பொறுத்தவரை ட்ரான்ஸ்வர்ஸ் வேவில் ஸ்ட்ரிங்கில் க்ரியேட் ஆகும். அதுக்கு வந்து வேவ் ஸ்பீடு போட்டோம்னா டென்ஷன் பை மியூ. மியூங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி. இங்கே வந்து எனி மீடியம், சாலிட் மீடியம் எடுத்துக்கலாம். எனி மீடியம் கொடுக்குறாங்க அப்படின்னா v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் E/ρ. ஈங்கிறது மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இங்கே மியூங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்வர்ஸில் சாலிட்ஸ்க்கு கேட்குறாங்க அப்படின்னா v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் η/ρ. ஈட்டா கிளியராக இல்லை, ஈட்டாங்கிறது அகைன் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. ஃபார்முலாவோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே சாலிட்ஸ் பொறுத்தவரை v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் y/ρ. ஒய்ங்கிறது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், யங்ஸ் மாடுலஸ். இது போக இது எல்லாமே நியூட்டன்ஸ் ஃபார்முலா மெத்தடில் தான் வந்தது. நியூட்டன்ஸ் ஃபார்முலா ஆஃப் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் கேஸ் v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ப்ரெஷர் பை டென்சிட்டி. இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எதனால் இது ஃபெயிலியர் அப்படின்னா இதோட இந்த ஃபார்முலா படி நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய தியரிட்டிக்கல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 280 m/s தான் வருது. ஆக்சுவலாக வேல்யூ வந்து ப்ராக்டிக்கல் வேல்யூ ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ அது வந்து 332 m/s. ஸோ இதுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் லேப்லஸ் கொடுத்தது. லேப்லஸ் கரெக்ஷனில் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு இன் கேஸ் எப்படி இருக்குது அப்படின்னா v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காமா இன்ட்டு p/ρ. ஒரு காமா மட்டும் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு. இதை நம்ம டெம்பரேச்சர் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா காமா இன்ட்டு பீக்கு பதிலாக நம்ம ஆர்டி பண்ணி அந்த டென்சிட்டியும் மாற்றிடுவோம். அது வந்து ஸ்மால் எம்மாக நமக்கு மாறிடும்.
இதோட தியரிட்டிக்கல் வேல்யூ வந்து கரெக்டாக இருந்துச்சு. கால்குலேட்டர் வேல்யூ வந்து ப்ராக்டிக்கல் வேல்யூக்கு நியராக இருந்துச்சு. தட் இஸ் 331.3 m/s அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். ஸோ இது சக்ஸஸ். ஓகே, இதை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, ஸ்பீட் பொறுத்தளவில் ப்ரெஷரோட எஃபெக்ட் வந்து நில், ஃப்ரீக்குவென்சியோட எஃபெக்ட் எப்படிங்கிறது ஏதாவது கொஷின் சால்வ் பண்ணும்போது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஃப்ரீக்குவென்சியோட எஃபெக்டும் நில் தான். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் இருக்குது. எப்படி இருக்கும் அப்படின்னா V ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் T இருக்கும். இதுதான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டரோட இம்பேக்ட் ஆன் ஸ்பீடு. இது போக ஸ்பீடில் என்ன கேட்கலாம் அப்படின்னா ரெசனன்ஸ் டியூப்பில் கேட்கலாம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்துருவோம். ஸ்பீட் ஆஃப் சவுண்டு எல்லாமே சவுண்டு வரைக்கும் தான் சொல்கிறேன். இன் ஏர் எங்கே அப்படின்னா ரெசனன்ஸ் டியூப்பில், ரெசனன்ஸ் காலம்னு கொடுக்கலாம். V ஈக்குவல் டு 2 L2 மைனஸ் L1. L1 L2ங்கிறது ரெசனன்ஸ் லென்த்து தான், ரெண்டுமே ரெசனன்ஸ் லென்த்து தான். நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபரன்ஸ். ரெண்டு வேவ் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும்போது அது கன்ஸ்ட்ரக்டிவாக அமைஞ்சது. கன்ஸ்ட்ரக்டிவ் வேவாக இருந்துச்சுன்னா அதில் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், பாத் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்க. அது 2n/, ஃபேஸ் டிஃப்ரென்ஸு, பாத் டிஃப்ரென்ஸு n λ. இதுவே டெஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா ஃபேஸ் டிஃப்ரென்ஸு கூடிரும், 2n+1/5 இருக்கும். பாத் டிஃப்ரென்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், தட் இஸ் n+12 × λ. நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்கு ஸ்டேஷனரி வேவ்ஸு. ஸ்டேஷனரி வேவ்ஸ்லேருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதில் இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க. 2 கொஸ்டின் கேட்கும் போது தான் அதர் டாபிக் போக சான்ஸ் இருக்குது. இதோட ஜென்ரல் ஃபார்முலா, மாஸ்டர் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி V ஈக்குவல் டு நியூ லேம்டா ஆர் ஃப்ரீக்வன்சி Fன்னு கொடுத்தாங்கன்னா F லேம்டா ஆர் Nன்னு கொடுத்தாங்கன்னா N லேம்டா, எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு மாஸ்டர் ஃபார்முலா. ஸோ இந்த ஸ்டேஷ்னரி வேவுக்கான ஈக்குவேஷன் என்னென்ன ஃபார்மேட்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே எழுதுன மாதிரி Y ஈக்குவல் டு, அதை வச்சு தான் இது பண்ணுறோம். 2 வேவ் எடுத்துக்கிட்டு 2 வேவ் வந்து ஆட் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷனில் போகக்கூடிய வேவை ஆட் பண்ணோம். ப்ராக்ரஸிவ் வேவ்லேருந்து 2 ஈக்குவேஷன் எழுதி அதை ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய 2 ஈக்குவேஷன் எழுதி அதை 2 ஆட் பண்ணோம்னா அதோட ரிசல்ட் தான் இதுக்கான வேவ் ஈக்குவேஷன். 2a cos kx sin ωt. இதே மாதிரி மீது எதெல்லாம் பாசிபிள் அப்படின்னா, இப்போ நான் எழுதிக்கிறது ஸ்டாண்டர்டு. ஆல்சோ எதெல்லாம் ட்ரூன்னு எழுதிடுறேன். எல்லா காம்பவுண்ட் ட்ரூ தான். 2a sin kx sin ωt. அதே மாதிரி 2a cos போட்டுக்கிட்டு அதில் kx cos ωtயும் ஒரு ஸ்டேஷ்னரி வேவை கொடுக்கும் நமக்கு. இந்த ஸ்டேஷ்னரி வேவு டிரான்ஸ்வர்ஸாக எதில் ஃபார்ம் ஆகும், லாங்கிடியூடினால் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ஸ்லையும் சோனாமீட்டரில் ஃபார்ம் ஆகும். லாங்கிடியூடினல் வேவ் பொறுத்தளவில் ஆர்கன் பைப்ஸ், ஓப்பன் ஆர்கன் அண்ட் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்ஸு அதில் ஃபார்ம் ஆகும். ரெசனன்ஸ் டியூப்பில் ஃபார்ம் ஆகும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் ஃப்ரீக்குவென்சி, அதாவது நமக்கு ஹார்மானிக்ஸு ஓவர் டோன் பற்றி கேட்பாங்க. அது எப்படி எழுதணும், என்ன வேல்யூ, அதுக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்ன, வேல்யூ என்ன வருது, ஒவ்வொரு அலவுடு மோடுக்கும் என்னென்ன வேல்யூஸ் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ க்ளோஸ்டு ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு நமக்கு பேசிக்காக என்னென்ன ஃபார்முலா தேவை அப்படிங்கிறத மட்டும் ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம்.
க்ளோஸ்டு ஆர்கன் பொறுத்தளவில் ஒரு ஃபஸ்ட்டு வேவே என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒன் சைடு க்ளோஸ்டாக இருந்தாலே அது க்ளோஸ்டு, டபுள் சைடு ஓப்பன் இருந்தால் தான் அது ஓப்பன் ஆர்கன். ஓகே, இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு வேவ் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த வேவோட லென்த்து வந்து λ/4. இதிலிருந்து லேம்டா எழுதணும் அப்படின்னா 4Lன்னு எழுதலாம் இல்லையா? அப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? ஃப்ரீக்வன்சி ν1 ஈக்குவல் டு v/λ, தட் இஸ் v/λோட வேல்யூ 4Lனால 4Lன்னு வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ளோஸ்டு ஆர்கன் பைப்போட ஃபஸ்ட்டு அலவுடு மோட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஃபஸ்ட்டு ஹார்மானிக்னு சொல்லலாம். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி என்ன வருது, மியூ வேல்யூ வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு தான் நம்ம ஹார்மானிக் கவுண்ட்டு போக முடியும். இதோட டபுள் டைமு ட்ரிபிள் டைமு அதை வச்சு தான் நம்ம ஹார்மானிக்ஸ் எத்தனைங்கிறத சொல்ல முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, வேறு இங்கே ஓப்பனில் ஒரு ஃபண்டமெண்டல் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா டபுள் சைடும் உங்களுக்கு ஆன்டினோட்ஸ் வர மாதிரி இந்த டைப்பில் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து இதில் ஒரு குவார்ட்டர் லேம்டா அண்டு மீதி பார்ட்டில் ஒரு குவார்ட்டர் லேம்டா இருக்குது. அப்போ டோட்டலாக ஆஃப் லேம்டா. அப்போ லென்த்து வந்து λ/2 இருக்குது. ஸோ இதில் லேம்டான்னு எழுதினோம்னா 2L வரும். அப்போ இங்கே ஃப்ரீக்வன்சி 1 ஈக்குவல் டு v/λ பண்ணோம் அப்படின்னா v/2Lன்னு வரும். இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அலவுடு மோடுன்னு சொல்லலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஹார்மானிக்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இது ஒன்று கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட்டு ஓப்பனாக முடியும். ஆன்டினோட்ஸ் வர மாதிரி ஓப்பன் எண்டில் எப்பயுமே ஆன்டினோட் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே எல் வந்து எவ்வளவு, 3/4 ஆஃப் லேம்டா. ஸோ லேம்டா ஈக்குவல்ட்டுன்னு எழுதினோம்னா 4L/3ன்னு வரும். ஃபார்முலா படி ஃப்ரீக்வன்சி 2 ஈக்குவல் டு v/λ போடணும். அப்போ v/3 மேலே இருக்குன்னா மேலே வந்துடும். அப்போ 3v/4Lன்னு வரும். அப்போ ஃப்ரீக்வன்சி 1 கூட கம்பேர் பண்ணோம்னா இது 3 டைம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 1. ஸோ 3ν1ன்னு நான் எழுதலாம். இதை நம்ம என்ன நேம் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் அலவுடு மோடுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா தேர்டு ஹார்மானிக்னு சொல்லுவாங்க. இது செகண்ட் ஹார்மானிக் கிடையாது. ஏன்னா 2ν1 வந்திருந்தா இதை செகண்ட் ஹார்மானிக் சொல்லலாம். இது 3ν1 ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி மாதிரியான தேர்டு 3 டைம்ஸ் ஃப்ரீக்வன்சி இதில் கிடைக்குது. அப்போ இது வந்து தேர்ட் ஹார்மானிக்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு தடவை அதே மாதிரியான ஃப்ரீக்வன்சி சிமிலர் ஃப்ரீக்வன்சி ரிப்பீட் ஆகிறனால இதை ஃபஸ்ட்டு ஓவர் டோன்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் மோடில் வர்றதை ஓவர் டோன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரியான ஃப்ரீக்வன்சி எப்போ ரிப்பீட் ஆகுதோ ஃபஸ்ட்டு டைம் ரிப்பீட் ஆனால் ஃபஸ்ட்டு ஓவர் டோன், செகண்ட் டைம் ரிப்பீட் ஆனால் செகண்ட் ஓவர் டோன். ஹார்மானிக்ஸ் பொறுத்தளவில் அது அந்த ஃப்ரீக்வன்சியோட எத்தனை டைம்ஸ் இருக்குங்கிறத வச்சு ஹார்மானிக்ஸை நேம் பண்ணுவோம். இதே மாதிரி ஓப்பன் ஆர்கனில் நெக்ஸ்ட்டு பாசிபிள் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வேவ் போகுது, அது கம்ப்ளீட் ஆகுது, இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஓப்பனில் இருக்கும். ஓகே, இதான் இதில் நெக்ஸ்ட்டு பாசிபிள் வேவ் இல்லையா? ஸோ எல் ஈக்குவல் டு லேம்டான்னு வருது, ஃபுல் லேம்டா. நடுவில் மட்டும் ஒரு ஆஃப் லேம்டா, ரெண்டு பக்கம் ஒவ்வொரு குவார்ட்டர்ஸு டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா ஃபுல் லேம்டா வந்துடுது. ஸோ இதில் ஃப்ரீக்வன்சி 2 ஈக்குவல் டு v/λ எழுதலாம். ஸோ அகெயின் ஃபார்முலாவே v/λ தான், அப்படியே விட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் v/λ எவ்வளோ இருந்துச்சு, v/2L இருந்துச்சு. இங்கே v/L இருக்கும். ஸோ இதை நான் 2ν1 சொல்லலாமா? 2ν1 இருந்துச்சு அப்படின்னா மோடை பொறுத்தவரை இட் இஸ் செகண்ட் அலவுடு மோடு. அந்த வேவ் எது பாசிபிளோ அதை தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதனால் இது அலவுடு மோடில் செகண்ட் தான். ஹார்மானிக் பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியில் இது எத்தனை டைம்ஸ்ன்னு பார்க்குறோம், 2 டைம்ஸு. ஸோ இங்கே இது செகண்ட் ஹார்மானிக், வேறஸ் க்ளோஸ்டு ஆர்கனில் அது தேர்டு ஹார்மானிக். ஓவர் டோன் பொறுத்தளவில் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சியே அகைன் இங்கே ஃபஸ்ட்டு டைம் ரிப்பீட் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு ஓவர் டோன். இந்த நேம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதும் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா ப்ராப்ளமில் டைரெக்டாக ஹார்மானிக்கு அண்டு ஓவர் டோன் கொடுத்து தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த நேம் ஞாபகம் இருந்தால் தான் நமக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஓகே, இதில் தேர்ட் அலவுடு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதோட போதும், அவ்வளோதான் கேட்குறாங்க. ஸோ க்ளோஸ்டோட முடியாது, ஓப்பன் எண்டு வரை நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வேவோட லென்த் பார்த்தீங்கன்னா 1.25. ஓகேவா? ஸோ 5 λ/4, இதுலேருந்து லேம்டாக்கு எழுதுனா 4l/5ன்னு வரும். அப்போ ஃப்ரீக்வன்சி 3 ஈக்குவல் டு v/λங்கிற ஜென்ரல் ஃபார்முலா இதில் போட்டால் எனக்கு 5v/4λன்னு வருமா? இதை ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அது v/4l, இது வந்து 5v/4l. ஸோ 5v1 அப்படின்னு நான் எழுதலாம். அப்போ எழுதுனா இது எத்தனாவது அலௌடு மோடு, இதோட நேம் என்னென்ன நேம்லாம் கேட்கலாம் பாருங்கள். தேர்டு மோடுன்னு கேட்கலாம், தேர்டு அலௌடு மோடுன்னு கேட்கலாம். ஆர்எல்ஸ் 5 டைம்ஸ் த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி ரிப்பீட் ஆகிறனால இதை வந்து ஃபிஃப்த்து ஹார்மானிக்குன்னு கேட்பாங்க. இதோட நேம் வந்து ஃபிஃப்த்து ஹார்மானிக். ஆர்எல்ஸ் அந்த ப்ரைமரி ஃப்ரீக்வன்சி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி போன இதில் ஒரு தடவை 3 நியூ1 ரிப்பீட் ஆகிருக்கு, இது ரெண்டாவது தடவை ரிப்பீட் ஆகுது. 5 நியூ1 ரெண்டாவது தடவை ரிப்பீட் ஆகிறதுனால இதை செகண்ட் ஓவர்டோன்னு நேம் பண்ணுறோம். இதே மாதிரி ஓப்பன் ஆர்கன் பைப்பில் இதுவரையும் போன தடவை வரைஞ்சோம். ஸோ அடுத்த பாசிபிள்னா இது கம்ப்ளீட் ஆகி திரும்ப ஓப்பன் எண்டோட முடியணும், இந்த மாதிரி முடியணும். ஓகே, இதுதான் நெக்ஸ்ட்டு பாசிபிள் வேவ். அப்போ இதில் வந்து நடுவில் 1 λ, ரெண்டு பக்கம் கால் 1.5 λ. ஸோ 3/2 λங்கிறது லென்த்து. இதிலிருந்து λ ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனா 2l/3ன்னு வரும். இதை வச்சுக்கிட்டு நான் ஃப்ரீக்வன்சி 3 எழுதுனா v/λ 3v/2lன்னு வருமா? ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 1 ஓப்பன் ஆர்கனோட ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கூட கம்பேர் பண்ணும்போது இது 3 டைம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 1, அது v/2l, இது 3v/2l. ஸோ இதை நமக்கு எப்படி நேம் பண்ணலாம்? தேர்டு மோடுன்னு சொல்லலாம். ஹார்மானிக்னு பார்த்தோம்னா 3 டைம்ஸ் த ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சி, அதனால் தேர்டு ஹார்மானிக்னு சொல்லலாம். அண்டு ஓவர்டோன் வந்து ரெண்டாவது தடவை ரிப்பீட் ஆகிறதுனால செகண்ட் ஓவர்டோன்னு சொல்லலாம். ஓகே, இதை வச்சுக்கிட்டு ஃப்ரீக்வன்சி மட்டும் நம்ம ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி லிஸ்ட் பண்ணோம்னா இங்கே ஃப்ரீக்வன்சி 1, ஃப்ரீக்வன்சி 2, ஃப்ரீக்வன்சி 3க்கான ரேஷியோ எப்படி இருக்குன்னா 1:3:5 தான் பாசிபிளாக வருது. அப்போ க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில் 2, 4, 6 எல்லாம் நாட் பாசிபிள், ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். வேறஸ் ஓப்பன் ஆர்கனில் ஃப்ரீக்வன்சிக்கான ரேஷியோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு அலௌடு மோடுக்கு எடுத்தோம்னா அது 1:2:3ன்னு வருது. ஸோ எல்லா ஃப்ரீக்வன்சிலையும் இது ஆர்டர் படி போகும். இதுக்கான ஜென்ரல் ஃபார்முலா க்ளோஸ்ட் ஆர்கனில் ஃப்ரீக்வன்சி n ஈக்குவல் டு 2n - 1 × v/4lன்னு வரும். n வேல்யூ டைரெக்டாக கொடுக்குறாங்க, எத்தனாவது ஹார்மானிக்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் nv/4lனே பண்ணலாம். இங்கே n ஈக்குவல் டு nv/2lங்கிற ஒரு ஜென்ரல் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எண்டு கரெக்ஷன். டியூப்பில் வந்து எண்டு கரெக்ஷன், எண்டில் வந்து கரெக்டான ஆன்டிநோட் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் ஃபார்முலா இருக்குது, அதை எண்ட் கரெக்ஷன்னு சொல்லுவோம். எண்டு கரெக்ஷனில் என்னென்ன ஃபார்முலா இருக்குது, ஓப்பன் ஆர்கனில் என்ன, க்ளோஸ்ட் ஆர்கனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எண்டு கரெக்ஷன்னால் ரீசெண்டில் கொஸ்டின் கேட்டதில்லை, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பில் எண்டு கரெக்ஷன் நியூ சின்னு எழுதிக்கிறேன். v/4lங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா, v/4lங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா. இங்கே 4l + n கரெக்ஷன் வேல்யூ. ஓகேவா? இந்த இ வேல்யூ வந்து ஆக்சுவலாக 0.6 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ், என்ன டியூப் எடுக்கிறோமோ அதில் ரேடியஸ் வரும். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 × l + 0.6 r, இதில் ஆறுங்கிறது ரேடியஸ். இதை நான் ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு எழுதுனா அந்த ஃபார்முலாவில் இப்போ நம்ம மேலே உள்ள ஜென்ரல் ஃபார்முலாவில் எழுதின மாதிரியே தான்
ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். நியூ காமன் ஃபார்முலாவில் ஓப்பன் ஆர்கனுக்கு நியூ ஓ போட்டுக்கிறேன். V by 2Lனு வரும். 2 into L ப்ளஸ் இங்கே ரெண்டு சைடு ஓப்பன் ஆர்கனால ரெண்டு பக்கம் கரெக்ஷன் வரும். 2 times of E வேல்யூ. அப்போ V by 2 into L 2Eங்கிறது 1.2 வந்துருமா? ஏன்னா 0.6 சொன்னேன் இல்லையா E வேல்யூ. ஓகே, இதுலேயே ரெசோனன்ஸ் டியூப் கேட்குறாங்க. அதில் E வேல்யூக்கு மட்டும் ஃபார்முலா ஒன்று இருக்குது. E end correction equal to L2 minus 3 L1 by 2. இங்கே L1 L2ங்கிறது ரெசோனன்ஸ் லென்ஸ். ஒரு ரெண்டு தடவை மட்டும் பீட் ஃப்ரீக்குவென்சிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பீட் ஃப்ரீக்குவென்சிக்கான ஃபார்முலா ரொம்பவே ஈஸி. நியூ பீட் ஃப்ரீக்குவென்சி நியூ பீட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ரெண்டு ஃப்ரீக்குவென்சி கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஃப்ரீக்குவென்சி உள்ள மைனர் வேரியேஷனோட சேர்ந்து அதை சூப்பர் இம்போஸ் பண்ணும் போது தான் ஒரு பீட் ஃப்ரீக்குவென்சி ஃபார்ம் ஆகுது. அது ரெண்டு ஃப்ரீக்குவென்சிக்குள்ள டிஃப்ரென்ஸு மாடு போட்டுட்டேன். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்க்க வேண்டாம், அதோட நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இப்போ நான் லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்த்துக்கோங்க. இப்போ நோட் பண்ணாதவங்க எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப்னு கொடுங்க. உங்களோட மெயில் ஐடிக்கு நான் இதை அப்படியே ஒரு பிடிஎஃபாக சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த யூனிட்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அல்லது ரெண்டு கொஸ்டினை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். டாபிக் வைஸாக பார்த்துடலாம். ஒரு ட்ராவலிங் வேவுக்கு ப்ராக்ரஸிவ் வேவுக்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதில் ஃப்ரீக்வென்சி என்னன்னு கேட்குறாங்க. ஃப்ரீக்வென்சி டேர்ம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு கேட்குறது ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி கிடையாது, ஜஸ்ட் ஃப்ரீக்வென்சி, ஹெட்ஸில் மென்ஷன் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வென்சி. ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வென்சி டேர்ம் ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே ஆங்குலர் ஃப்ரீக்வென்சிக்கு பதிலாக 2π நியூ சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து நியூ என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ கொடுத்த ஈக்குவேஷன் நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். கிவன் y equal to c sin 2π by lambda into at minus x. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கிடச்சிரும். 2π a lambda into t, இது ஒரு டேர்மு, மைனஸ் 2π by lambda into x, இது ஒரு டேர்மு. ஓகேவா? இது நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா எழுதுகிறேன். y equal to a sin omega t minus kx. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணிவிட்டு ஒமேகாக்குள்ளே தான் நமக்கு தேவையான ஃப்ரீக்வென்சி இருக்குது. பை கம்பேரிங் போத் சைட்ஸு நம்ம என்ன சொல்லலாம்னா ஒமேகா டி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 2π a by lambda into t இருக்குது. ஸோ டி கட் பண்ணிக்கலாம். அண்டு ஒமேகாக்கு பதிலாக ஐ கேன் சப்ஸ்டியூட் 2π நியூ இல்லையா, 2π by t ஆர்எல்ஸ் 2π நியூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இங்கே 2π a by lambda இருக்குது. 2π கட் பண்ணிட வேண்டியதான். அப்போ நமக்கு ஃப்ரீக்வென்சி என்னன்னு கிடச்சிருச்சு, a by lambdaன்னு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் டி ஆப்ஷன் ஆன்சர், a by lambda. இந்த கொஸ்டினில் if the initial tension of the stretched string is doubled, the ratio of initial and final speeds என்னன்னு கேட்குறாங்க. இது ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கில் கொஸ்டின் கேட்குறது ஒரு யூஸ்வல் கொஸ்டின். நான் இந்த வேவ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா ஒரு 5-6 டைப்பில் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டோம். இதில் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்கில் உள்ள ஃபார்முலா v equal to square root of t by நியூ இல்லையா. அப்போ இவங்க ரேஷியோன்னு கேட்குறாங்க அப்படின்னா இதில் t மட்டும்தான் வேரி பண்ணுறாங்க. நியூங்கிறது என்னது, லீனியர் மாஸ் டென்சிட்டி. அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம், v ப்ரொபோஷனல் டு ரூட் ஆஃப் டீயாக இருக்குது. கரெக்டாக? அப்போ நான் ரேஷியோன்னு கேட்குறதுனால v1 by v2 அப்படின்னு எழுதுனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் t1 by t2ன்னு போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு உள்ள டென்ஷனை என்ன பண்ணுறாங்க, டபுள் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ரெண்டு டென்ஷனுமே டீன்னு வச்சுட்டோம்னா t1 மட்டும் 2tக்கு ஈக்குவல். அப்போ v1 by v2ங்கிறது எனக்கு என்ன இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப்
அதாவது ஃபஸ்ட்டு டி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த தடவை அது 2t ஆயிடுச்சு. அப்போ டி நான் கட் பண்ணிக்கிட்டா எனக்கு v1/v2 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/2ன்னு வருது. ரேஷியோன்னு எடுத்தேன் அப்படின்னா v1:v2 ரூட் ஆஃப் 1ங்கிறது 1 தான், ரூட் ஆஃப் 2 ஜஸ்ட்டு ரூட் 2ன்னே வச்சுக்கிறேன். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன்ஸில் சி ஆப்ஷன் எனக்கு மேட்ச் ஆகுது. ரொம்ப ஈஸியான கொஷின் தான். rope of L length and rope oda mass M1 hangs vertically from a rigid support. A block of mass M2 is attached to its free end. Rope oda down end lower end lambda 1ங்கிற wave create பண்ணுறாங்க. rope oda மேலே போக போக அது lambda 2ன்னு இருக்கு. இதில் வேரியேஷன் இருக்குமா அப்படின்னா இருக்கும். எதனால அப்படின்னா ரோப்புக்கு ஒரு மாஸ் இருக்குது, அதனால் இதில் வேரியேஷன் இருக்கும். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ரோப் இருக்குது, இந்த ரோப்போக்கு ஒரு லென்த் L இருக்குது, இந்த ரோப்புக்கு ஒரு ஸ்மால் மாஸ் இருக்குது, அது M1 மாஸ். ரோப்புக்கே ஒரு மாஸ் இருக்குது. இந்த ரோப்போட ஃப்ரீ எண்டில் எக்ஸ்டர்னல் மாஸ் M2ங்கிற எக்ஸ்டர்னல் மாஸ் ஒன்று சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்காக பிஹேவ் பண்ணும். இதுவரையும் நமக்கு மாஸ்லெஸ் ரோப்புன்னு கொடுத்துருவாங்க, இல்லை ஸ்ட்ரிங்னு கொடுத்துருவாங்க. இங்கே மாஸ் உள்ளதாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அவங்க lambda 1 ஒரு ஃப்ரீக்வன்சி இங்கே க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது மேலே போய் ரோப்போட டாப்பை ரீச் பண்ணும்போது அது lambda 2ங்கிற ஒரு வேவ் லென்த் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு வேவை க்ரியேட் பண்ணுறாங்க பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியோட பர்டிகுலர் வேவ் லென்த்தோட. வேவ் லென்த் வந்து லோயர் எண்டில் lambda 1ஆகவும் அப்பர் எண்ட் போக போக அது lambda 2ஆகவும் இருக்குது அப்படின்னா அதுக்கான ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோ பொறுத்தளவில் இங்கே lambda 1/lambda 2 கேட்கல. நம்ம யூஸ்வலாக ஜென்ரலாக அந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். கேட்டுக்கிறது வந்து lambda 2/lambda 1. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இனிஷியலாக இங்கே வந்து 2 டென்ஷன் இருக்கும் இல்லையா? ஸோ டென்ஷன் அட் லோயர் எண்டு, லோயர் எண்டில் இது வந்து டியூ டு மாஸ் M2னால தான். அப்போ M2ஓட வெயிட் மட்டும்தான் இங்கே டென்ஷன் கொடுக்கும். லெட் திஸ் பி டென்ஷன் 1. அப்போ M2ங்கிற வெயிட்டு டவுன்வோர்டு இழுக்கிறனால அந்த வெயிட்டு மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, இது ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணுது லோயர் எண்டில். அப்போ அந்த வேவ் இவங்க க்ரியேட் பண்ணக்கூடிய வேவ் lambda 1 வேவ் லென்த்து கொண்ட ஒரு வேவ் ப்ராபகேட் ஆகி மேலே டாப் எண்ட் ஆஃப் ரோப் போகும்போது அங்கே வந்து டென்ஷன் வேரி ஆகும். ஏன் இங்கே டென்ஷன் வேரி ஆகுதுன்னா இங்கே ஆடட் வெயிட் இருக்குது. டென்ஷன் அட்டு அப்பர் எண்டு டாப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து 2 மாஸ் இருக்குது டியூ டு மாஸ் ஆஃப் ரோப் M1 அண்டு M2ங்கிற லோடட் எக்ஸ்டர்னல் வெயிட்னால இருக்குது. அப்போ இதை லெட் திஸ் பி T2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? M1 + M2 இன்ட்டு G. இங்கே வந்து டென்ஷன் இதுவாக இருக்கும். இது 2 தான் பேசிக். இப்போ லேம்டாக்கும் டென்ஷனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். சொல்லிடுறேன். we know that v ஈக்குவல் டு நியூ லேம்டான்னு தெரியும். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்லலாம்? v ப்ரொபோஷனல் டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லேம்டா சொல்லலாம். அண்ட் ஆல்சோ v ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் t பை நியூ லீனியர் மாஸ் டென்சிட்டி நியூங்கிறது. இதிலிருந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா v ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன்னு சொல்லலாம். ஸோ இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணால் எனக்கு என்ன தெரியுது? v லேம்டாக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. தட் இஸ் லேம்டா ப்ரொபோஷனல் டு v தட் ப்ரொபோஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன். ஓகே, இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். lambda 2/lambda 1 தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன எழுதிக்கலாம்? v2/v1, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் t பை நியூ காமனாக இருக்கிறதுனால நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் t2/t1 எழுதிக்கலாம். இப்போ T2ஓட வேல்யூ என்னென்னு கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம்? M1 + M2 இன்ட்டு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி பை T1 வந்து M2 இன்ட்டு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஜி கட் பண்ணிக்கலாம். நம்ம கேட்டிருக்கிறது lambda 2/lambda 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் M1 + M2 பை M2ன்னு வரும். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் கரெக்டு. கேட்ட கொஸ்டின்
ஓப்பன் பைப் அட் போத் எண்ட்ஸ் ஹேஸ் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எஃப்னு தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்வன்சியை இன் ஏர். த பைப் இஸ் நவ் டிப்டு வெர்டிகலி இன் வாட்டர் ட்ரம் to half of its length. The fundamental frequency of the air column is now equal to first ஓப்பன் பைப்பாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும், ரெண்டு பக்கமே ஆன்டினோட் தான் கிரியேட் ஆகும் இல்லையா. இந்த மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டுமே மிட்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா இது λ/4, இது λ/4. ஸோ லென்த் ஆஃப் இந்த வேவ் வந்து நமக்கு λ/2 இருக்கும். இதிலேருந்து லேம்டா எவ்வளோன்னா 2 டைம்ஸ் ஆஃப் லென்த்துன்னு எழுதிக்கலாம். அப்போ இதோட ஃப்ரீக்வன்சி இது ஓப்பன் பைப். இப்போ இதோட டைப் வந்து ஓப்பன் ஆர்கன் பைப் மாதிரி. v/λ போடுறோம் அப்படின்னா v/2Lன்னு வந்துடும். ஓகேவா. இப்போ செகண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து பாதி அளவு L/2 ஆகிற அளவுக்கு டிப்டு வெர்டிகலி இன் வாட்டர் ட்ரம்னு போட்டாங்க. அப்போ இது பாதி லென்த் குறைஞ்சிருது. அப்போ இந்த இடத்துல இப்போ வந்து நோடு கிரியேட் ஆகிரும், ஓப்பன் எண்டில் தான் ஆன்டி நோடு கிரியேட் ஆகும். அப்படி இருக்கும் போது லென்த்து இந்த க்ளோஸ்டு பைப்பில் இது இப்போ க்ளோஸ்டு பைப்பாக பிஹேவ் பண்ணோம், லென்த்து ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேவா. ஆக்சுவலாக இந்த வேவ் லென்த் என்னென்னு பாருங்கள், L' = λ/4. இந்த லென்த்தை வந்து ப்ரீவியஸ் உள்ள லென்த்து கூட கம்பேர் பண்ணோம்னா L' வந்து L எழுதணும்னா லென்த்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ L/2 நான் போட்டுக்கலாம். இது λ/4க்கு ஈக்குவல். இதிலேருந்து λ = போட்டால் 2, இங்கே 2 கட் பண்ணிட்டோம்னா 2Lன்னு வருமா. λ வந்து 2Lன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி போடுங்க, v/λங்கிற ஃபார்முலா v/2Lன்னு வருது. ஸோ லெட் அஸ் கம்பேர் ஒன் அண்ட் 2. அதில் டிப் பண்ணதுக்கு அப்புறம் அது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பாக மாறினால ஃப்ரீக்வன்சி வந்து மாறல, ரெண்டோட வேல்யூ v/2L தான் இருக்குது. அப்போ ஃப்ரீக்வன்சி அட் ஓப்பன் பைப் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப்டர் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர் தட் ஈக்குவல் டு அவங்க கொடுத்த ஃப்ரீக்வன்சி எஃப். ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். ஃப்ரீக்வன்சி மாறல, ஏன்னா அது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பாக ஆக்ட் பண்ணுது. மாறலங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஆஃப் த லென்த் டிப் பண்ணால் மட்டும் மாறாது, மீதி எல்லா லென்த்துக்கும் கண்டிப்பான முறையில் அது வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆர்கன் பைப், க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பு, அதோட ரேஷியோ, அதோட கம்பேரிசன் வச்சு கொஸ்டின் கேட்க அதிகமான சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து தான் வரும். ரெண்டாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா தான் வேறு டாப்பிக்லேருந்து கேட்க சான்ஸ் இருக்குது. அதே டாப்பிக்கில் இந்த கொஸ்டின் பாருங்கள், த ரேஷியோ ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபண்டமெண்டல் ஹார்மானிக். ஸோ ஃபண்டமெண்டல் ஹார்மானிக் நமக்கு என்னன்னு தெரியணும். ஃபண்டமெண்டல் ஹார்மானிக் ப்ரொடியூஸ்டு பை அன் ஓப்பன் பைப் to that of closed pipe having the same length. Okay. ஃபண்டமெண்டல் ஹார்மானிக்னா ஃபஸ்ட்டு ஹார்மானிக் கிடையாது, ஃபஸ்ட்டு அலோடு ஸ்டேட்டில் அது என்ன ஃப்ரீக்வன்சி வருது அப்படிங்கிறது தான். இங்கே நம்ம கேட்டிருக்கிறது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கேட்டிருக்காங்க. ஒரு ஓப்பன் பைப்பில் ஃபண்டமெண்டல் எப்படி ஃபார்ம் ஆகலாம், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். க்ளோஸ்டு பைப்பை பொறுத்தளவில் இப்படி ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃபண்டமெண்டல் அலவுடு மோடு. இங்கே லென்த் வந்து L/2, இங்கே லென்த் வந்து L/4 இல்லையா. லேம்டா ஈக்குவல்ட்டுனா இங்கே 2L, இங்கே லேம்டாக்கு மாற்றி எழுதினோம்னா 4L. ν1 = v/λ, ஸோ v/2L. இங்கே ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா ν2 = v/λ = v/4L. இதெல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சால் நீங்கள் டைரெக்டாக பண்ணிடுவீங்க. அப்போ நமக்கு தேவை ν1 ν2க்கான ரேஷியோ ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், v/2L இன்ட்டு ரெசிப்ரோக்கல் போட்டுக்கலாமா, 4L/v போட்டுக்கலாம். ஸோ 2 4 கட் பண்ணால் 2 ஆயிரும், LL கட் பண்ணிக்கலாம், VV கட் பண்ணிக்கலாம். எனக்கு ν1 ν2 ஈக்குவல் டு 2:1 வருது. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் டி ஆப்ஷன் ஆன்சர்.
length of string of musical instrument 90 centimeter has a fundamental frequency 120. 90 centimeter length உள்ள ஒரு stringல fundamental frequency 120 hertz இருக்கு. Where should it be pressed to produce fundamental frequency of, again ஒரு fundamental frequency 180 hertzல கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான length என்னவா இருக்கணும்? ஸோ இப்போ நமக்கு லென்த்துக்கும் ஃப்ரீக்வென்சிக்கும் ஆன ரிலேஷன் இருந்தால் போதும், நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். இவ்வளோதான் ஐடியா. ஸோ நமக்கு லென்த்துக்கு ஃப்ரீக்வென்சிக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வென்சிக்கு நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா ஸ்ட்ரிங்கில் என்ன தெரியும், NV/2Lன்னு எழுதலாம். காமன் ஃபார் ஸ்ட்ரிங்கு, மாஸ்டர் ஃபார்முலா, காமன் ஃபார்முலா ஃபார் ஸ்ட்ரிங் ஃப்ரீக்வென்சி NV. இதில் என்னங்கிறது 1 2 3 4 இனி நம்பர் வேல்யூ அவங்க கொடுக்குற அலவுட் மோட் பொறுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபண்டமெண்டல் கொடுத்தனால இது 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா V/2Lன்னு போட்டுக்கிறேன். ஃப்ரீக்வென்சி ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சினால இதை நியூ 1ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இதில் நியூ 1 வெலாசிட்டி நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், 1/2L இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் T/U நியூன்னு வரும். மியூங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி, பிகாஸ் வி நோ தட் V = ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன் பை லீனியர் மாஸ் டென்சிட்டி. அப்போ இதிலிருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ணான்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி நியூ 1 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/லென்த். இதுதான் அதுக்குள்ள ரிலேஷன். அப்போ இங்கே 2 டேர்ம் கொடுத்தனால இதில் நான் என்ன எழுதலாம் அப்படின்னா ரேஷியோ மாதிரி எழுதிட்டா எனக்கு சால்வ் பண்ண ஈஸி. நியூ1/நியூ2 ஈக்குவல் டு, இது ரெசிப்ரோக்கலாக இருக்குது லென்த்து, ஸோ L2/L1 எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வென்சி என்ன இருந்திருக்கு, 120 ஹெர்ட்ஸில் கிடச்சிருக்கு. அது ரெண்டாவது என்ன கிடைக்கணுங்கிறாங்க, 180 ஹெர்ட்ஸில் கிடைக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி இவ்வளோ கிடைக்கணும் அப்படின்னா லென்த்து L2 என்னங்கன்னு கேட்குறாங்க, நமக்கு கொடுக்கல. லென்த் இனிஷியல் லென்த்து 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேருந்து நான் L2க்கு ரீஅரேஞ்ச் பண்ணால் 120 × 90/180ன்னு வரும். இது 1 டைமு, இதில் 2 டைமு, இதில் 1 டைமு, இதில் 6 டைமு 0. ஸோ L2 = 60 சென்டிமீட்டர்னு வருது. ஏன்னா 90 நம்ம கன்வெர்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ சென்டிமீட்டர் கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் பி ஆப்ஷன் ஆன்சர். Fundamental frequency in an open organ pipe is equal to third harmonic of closed organ pipe. Closed organic third harmonic. Okay. If the length of closed organ pipe is 20 cm, the length of open organ pipe என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லென்த் சப்ஸ்டியூஷன்லாம் கடைசியில் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் வேணும். எது ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆர்கன் பைப்பு, அதில் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி. ஸோ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி ஓப்பன் ஆர்கனில் எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி தான ஒரு வேவ் தான் ஃபார்ம் ஆகும், 2 பக்கம் ஆன்டினோட் இருக்க மாதிரி. ஸோ இதுக்கான ஃபார்முலா லென்த் λ/2 இருக்கும். λ ஈக்குவல்ட்டுன்னு எழுதுனா 2Lன்னு எழுதலாம். அப்போ நியூ V/λ, ஸோ V/2Lன்னு எழுதலாம். இதுதான் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வென்சி ஆஃப் ஓப்பன் ஆர்கன் பைப்பு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஹார்மானிக் ஆஃப் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பு. ஸோ க்ளோஸ்டு ஆர்கனில் க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்பில் தேர்ட் ஹார்மானிக் ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா, ரொம்ப நல்லால. இப்போ நான் தேர்டு வரைகிற டயக்ராம் நமக்கு தேவைப்படாது. எது தேவைப்படுங்கிற சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் எழுதுகிறேன். லென்த்
ஃபஸ்ட்டு நமக்கு தேவையில்லைன்னு தெரியுது. லென்த் வந்து லேம்டா பை 4, லேம்டா வந்து 4L, அப்போ நியூ 1 வந்து V பை 4Lனு வந்துடும். ஸோ செகண்ட் வச்சு எழுதுகிறேன். L வந்து 3/4 லேம்டாவா 3/4 லேம்டா, அப்போ லேம்டா ஈக்குவல் டு 4L பை 3ன்னு வரும். நியூ 2 ஈக்குவல் டு V பை 4L, அப்போ 3V பை 4L. இதை நான் வந்து 3 நியூ 1 எழுதலாம். இதிலிருந்து எழுதுனா லேம்டா ஈக்குவல் டு 5 லேம்டா பை 4, சாரி L ஈக்குவல் டு 5 லேம்டா பை 4, லேம்டா ஈக்குவல் டு 4L பை 5. அப்போ நியூ 3 அப்படின்னு எழுதுகிறேன். அப்படின்னா V பை 4Lனா 5V பை 4Lனு வரும். இதை நான் எப்படி எழுதலாம்? 5 டைம்ஸ் ஆஃப் நியூ 3. இப்போ இதில் எது தேர்ட் ஹார்மானிக்னு பாருங்கள். தேர்ட் ஹார்மானிக் அப்படின்னா க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பை பொறுத்தவரை செகண்ட் ஹார்மானிக்கே கிடையாது. அப்போ தேர்ட் ஹார்மானிக்னா நம்ம இந்த வேவை எடுத்துக்கிட்டு 5 நியூ 3 வரக்கூடிய வேல்யூவை எடுக்கக்கூடாது. இது தப்பு. இது வந்து தேர்டு அலௌடு மோடு. இட் இஸ் தேர்டு அலௌடு மோடு. இட் இஸ் நாட் தேர்டு ஹார்மானிக். தேர்டு பாசிபிள் மோடு, தேர்டு அலௌடு மோடு. தேர்டு ஹார்மானிக்னா இந்த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எப்போ தேர்டாக 3 டைம்ஸ் இருக்கோ அதுதான் தேர்டு ஹார்மானிக்னு சொல்லுவோம். இதுதான் தேர்டு ஹார்மானிக். இதுக்காக தான் இதெல்லாம் ட்ரா பண்ணேன். இந்த கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது, வந்துட்டால் தப்பாயிரும். ஸோ தேர்டு ஹார்மானிக்ங்கிறது ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியில் 3 டைம்ஸ் இருக்கணும். க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பை பொறுத்தளவில் செகண்ட் ஹார்மானிக் அண்டு ஃபோர்த்து ஹார்மானிக் அந்த மாதிரி உள்ளது வந்து நாட் பாசிபிள். ஹார்மானிக் வந்து நாட் பாசிபிள். ஸோ இப்போ நமக்கு தேவையான டேட்டா எது அப்படின்னா இதுதான் தேர்டு ஹார்மானிக். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கண்டிஷன் படி ஓப்பன் ஆர்கன் பைப்பில் நியூ 1 ஆஃப் ஓப்பன் பைப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? நியூ 2 ஆஃப் that is third harmonic or new 2 of closed pipe. இது வந்து கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். ஃபஸ்ட் லைனு ப்ராப்ளமில் அதுதான் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? இதோட வேல்யூ வந்து V பை 2L ஈக்குவல் டு 3V பை 4. இதோட லென்த் நமக்கு தெரியாது. நான் இந்த இடத்துல L டேஷ்னு எடுத்துக்கிறேன். வேணுன்னா டெரிவேஷன்லேயே எல்லா இடத்துலையுமே இதை டேஷ்னு எடுத்துக்கலாம். வேறு லென்த்தாக இருக்குது அப்படின்னு எல்லா இடத்துலையுமே L வந்து L டேஷ்னு நீங்கள் எடுத்து செஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஏன்னா லென்த்து வந்து ஃபஸ்ட்டு உள்ளது 20 சென்டிமீட்டராக இருக்குது. வேறு எதுக்கு 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க? க்ளோஸ்டு ஆர்கன் பைப்புக்கு 20 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு என்னென்னு கேட்குறாங்க. அப்போ L டேஷில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு L என்னங்கிறது கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, காமன் டேர்ம்ஸ் VV கட் பண்ணிக்கலாம். 2 1 டைம்ஸு, இங்கே 2 டைம்ஸு. நான் Lக்கு ரீஅரேஞ்ச் பண்ணணும். Lஐ கொண்டு போயிட்டேன் இந்த பக்கம்னா கிராஸில் வந்து 2L டேஷ் மேலே வந்துடும். டினாமினேட்டில் 3 வரும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு L டேஷோட வேல்யூ வந்து 20 கொடுத்துருக்காங்க பை 3. 40 பை 3. 40 பை 3னா 13.33 சென்டிமீட்டர்னு வரும் L வேல்யூ. ஸோ L இஸ் அப்ராக்சிமேட்லி 13.3 சென்டிமீட்டர். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் சி ஆப்ஷன் ஆன்சர். Tuning fork used to produce resonance in glass tube. Length of air column in tube can be adjusted by variable piston. Temperature 27 degree Celsius ங்கிறது normal temperature STP. 2 successive resonance are produced at 20 cm, 73 cm. So L1 and L2 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. If the frequency of tuning fork, அப்போ L1 இருக்குது, L2 இருக்குது, அண்டு மியூ வேல்யூ இருக்குது கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு கேட்குறாங்க. ரெசோனன்ஸ் காலமில் ஒரு டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் டைப். velocity of sound in air
by resonance tube. V equal to 2 nu L2 minus L1 ஃபார்முலா 2 into 320 frequency கொடுத்துருக்காங்க. L2 72 வந்து மீட்டரில் 0.73 போட்டுக்கிறேன், 0.20 போட்டுக்கலாம். நான் சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வர்ஷன் இங்கே பண்ணிட்டேன். ஸோ 2 into 320 into சப்ட்ராக்ட் பண்ணால் 0.53 வருது. இதை சால்வ் பண்ணால் எனக்கு 339.2 மீட்டர் பர் செகண்ட் வருது. இதிலேருந்து V அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 339 ஆப்ஷன் இருக்கனால அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் பிங்கிறது ஆன்சர். டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் டைப்பு இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா நமக்கு போர்டு எக்ஸாம் கூட கேட்குறதில்ல இவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா வித்தின் அ மினிட் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அவுட் ஆஃப் 45 கொஷின்ஸ் ஒரு 2 or 3 கொஷின்ஸ் இந்த மாதிரி டைரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் டைப்பாக இருக்கும். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், ஆன்சர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் வித்தின் அ மினிட். மீதியும் ஆன்சர் பண்ண முடியும், 1 மினிட்டில் பண்ண முடியுமாங்கிறது தான் கொஷினே. ஓகே, இந்த கொஷின் பொறுத்தளவில் த செகண்ட் ஓவர்டோன் கொடுத்தா பெருசாக கன்ஃபியூஷன் இருக்காது, ஹார்மோனிக்லாம் கன்ஃபியூஷன் வரும். த செகண்ட் ஓவர்டோன் ஆஃப் an open organ pipe has the same frequency as that of first over type of closed organ pipe in meter. The length of open pipe, okay, open pipe closed pipe க்கு ரெண்டுக்கும் தனித்தனியாக எழுதி தான் ஆகணும். இதை மாஸ்டர் ஃபார்முலா வச்சு ஜென்ரலாக பண்ணலாமா? செகண்ட் தேர்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க, வரிசையாக போகுது. அப்போ நம்ம மாஸ்டர் ஃபார்முலா வச்சு பண்ணிடலாம். இதில் வந்து செகண்ட் ஓவர்டோன் எப்போ கிடைக்கும்? மூணாவது அலவுடு மோடில், தட் இஸ் தேர்ட் அலவுடு மோடு n ஈக்குவல் டு 3ல் கிடைக்கும். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஓவர்டோன், தட் இஸ் ஃபஸ்ட்டு ஓவர்டோன்னா அதே ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எப்போ ஃபஸ்ட் டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு, அப்போ ரெண்டாவது அலவுடு மோடில் கிடைக்கும். செகண்ட் அலவுடு மோடில் கிடைக்கும், தட் இஸ் n ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஓவர்டோன். ஆனால் இதுக்கு ரேஷியோ தெரிஞ்சிருக்கணும். ஓகே, n ஈக்குவல் டு இங்கே வந்து 2 இருக்கணும், 2 இருந்தாலும் செகண்ட் டைம். ஓகே, செகண்ட் அலவுடு மோடுன்னு வச்சுக்கிறேன், n வேல்யூ வேண்டாம். அப்போ இங்கே அலவுடு மோடு ஓப்பனுக்கு என்ன இருக்கும்? 1:2:3. க்ளோஸ்டில் வந்து அந்த மாதிரி வராது, 2:4லாம் ஸ்கிப் ஆகும். ஸோ இங்கே 1:3:5ன்னு வரும். அப்போ இதை வச்சுக்கிட்டு நோன் ஃபார்முலா என்ன? இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி n ஈக்குவல் டு NV/2Lன்னு போடலாம். இங்கே நியூ n ஈக்குவல் டு NV/4L போடலாம். இங்கே 2n-1லாம் போடலாம். அது டைரெக்டாக எத்தனாவது அலவுடு மோடுன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணலாம். இது ஜென்ரலாக NV/4L நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் தேர்டு அலவுடு மோடு அப்படின்னா இங்கே தேர்டு பிளேஸில் என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் n வேல்யூ. இங்கே செகண்ட் அலவுடு மோடு அப்படிங்கிறது, இங்கே செகண்ட் அலவுடு மோடுங்கிறது, இதுதான் வேல்யூ. இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஓப்பன் ஆர்கனில் நியூ ஆஃப் ஓப்பன் ஆர்கனில் ஓ போட்டுக்கிறேன். அதில் தேர்டு இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் க்ளோஸ்டு ஆர்கனில் செகண்டு, இல்லையா? செகண்ட் ஓவர்டோன்னு கொடுத்த தேர்டு அலவுடு மோடு, இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஓவர்டோன்னு கொடுத்தது வந்து செகண்ட் அலவுடு மோடு. ஸோ 2 போட்டுக்கிட்டேன். இப்போ n வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே n வேல்யூ வந்து 3 தான். இங்கே n வேல்யூ, இது செகண்ட் அலவுடு மோடு ஃபஸ்ட்டு ஓவர்டோனாக இருந்தாலும் இங்கே 3 தான் வேல்யூ. அப்போ 3V/2L ஓப்பன் பைப்புக்கு தான் லென்த்து கேட்கறனால நான் இதை L டேஷ்னு எடுத்துக்கிறேன். இங்கே 3V/4L, 3V கட் ஆயிரும். இது 1 டைமு, இது 2 டைமு. இதிலேருந்து L டேஷ் ஈக்குவல் டு 2Lன்னு வருது. ஸோ L டேஷோட வேல்யூ 2L. கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் ஆன்சர் B.
பக்கத்துலேயே ஓப்பன் ஆர்கன் பைப்பு க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பு ரெண்டுக்குமான ஒரு டேபிளர் காலம் வச்சுக்கிட்டு அதில் எந்தெந்த ஹார்மானிக் என்னென்ன ஓவர்டோன்னு வச்சுக்கிட்டு இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். அதர்வைஸ் ஃபஸ்ட்டு 3க்கான டயக்ராம் டக்கு டக்குன்னு வரைஞ்சிடணும். சைடில் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கொஞ்சம் கிளாரிட்டியாக பண்ணிடலாம். An air column closed at one end, open at other end. அப்படின்னா இது வந்து closed organ pipe. அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ண போகுது. ஒரு closed organ pipe மாதிரி பிஹேவ் பண்ண போகுது. Resonates with a tuning fork of smallest length of column 50 cm. The next larger length of column resonating tube with tuning fork. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பை பொறுத்தவரை ஹார்மானிக்ஸ் வந்து எங்கெங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா L1லேயும் 3L1லேயும் ஃபார்ம் ஆகும். அதை L2ங்கிறது 3L1. இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா ஃபார் க்ளோஸ்டு ஆர்கன் பைப்ஸு லாஸ்ட் ப்ராப்ளத்தில் வச்சு நீங்கள் சொல்லலாம் த ஹார்மானிக்ஸ் ஆர் ஃபார்ம்டு 1:3:5. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு நான் எப்படி எழுதுறேன், L1ங்கிறது ஒரு λ/4 இருந்துச்சு அப்படின்னா L2ங்கிறது 3 டைம்ஸாக இருக்கும். 1:3:5 அந்த மாதிரி தான் வரும். அப்போ L2ங்கிறது 3 டைம்ஸ் ஆஃப் L1 இருக்கும். தட் இஸ் 3 λ/4 இருக்கும். ஓகேவா? இப்போ இதை வச்சு நான் என்ன சொல்லலாம், L2 இஸ் 3 டைம்ஸ் ஆஃப் L1. இதை வச்சு நான் சொல்கிறேன். அது வரையும் உள்ளது எல்லாமே பேசிக் கான்செப்ட். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் L1 ஃபஸ்ட்டு டைம் எங்கே கிடச்சிது அப்படின்னா 50 சென்டிமீட்டரில் கிடச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாவது ஹார்மானிக் எங்கே கிடைக்கும், நெக்ஸ்ட்டு லார்ஜர் லென்த் காலம் ரெசனேட்டிங் வித் சேம் ஃப்ரீக்வன்சி வித் சேம் டியூனிங் ஃபோக் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த எங்கே அடுத்த ரெசனன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா L2 ஈக்குவல் டு இதோட 3 டைம்ஸில் 150 சென்டிமீட்டரில் கிடைக்கும். கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் பி ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். பீட்ஸ்லேருந்து கொஸ்டின். A guitar, 2 strings A and B made of same material are slightly out of tune and produce beat frequency. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியில் சின்ன வேரியன்ஸ் இருந்தால் தான் பீட்டை க்ரியேட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பீட் ஃப்ரீக்வன்சி அதாவது டிஃப்ரென்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி 6 Hz இருக்குது. when tension B is slightly decreased the beat frequency increased to 7 Hz. The frequency of tuning fork A is 530 Hz and original frequency of B என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ரெண்டு ஃப்ரீக்வன்சிக்கான டிஃப்ரென்ஸு நமக்கு கொடுத்துட்டாங்க 6 Hz. அதில் வந்து டென்ஷனை வந்து டிக்ரீஸ் பண்ணும் போது திரும்ப அந்த டிஃப்ரென்ஸ் மாறுது, 6 to 7 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி 530 இருந்தால் இன்னொரு ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, பீட்டோட நாலேஜ் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். பீட் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் பீட் ஃப்ரீக்வன்சி வந்து 6 Hz கொடுத்துருக்காங்க ஒரு நார்மல் டென்ஷனில். அட்டு டென்ஷன் டீன்னு வச்சுக்கிறேன். அந்த டென்ஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணும் போது அது 7 Hz ஆகுது அட்டு டி டேஷ் சம் அதர் டென்ஷனில். எப்பயுமே ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஒரு ஸ்ட்ரிங் ஏ ஸ்ட்ரிங் இஸ் 530 இட் இஸ் காமன் சேம்னு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நமக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் பி ஸ்ட்ரிங் கேட்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியும், we know that V beat is nothing but modulus of nu of A difference nu of B. ஓகே, அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நான் இதிலேருந்து என்ன எழுதலாம் அப்படின்னா நமக்கு நியூ பி தான் வேணும். அது வந்து நியூ ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் நியூ பி ப்ளஸ் ஆர் மைனஸ் நியூ பீட்டா இருக்கும் இல்லையா. இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் இது. அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் பி வந்து இது அப்படியே நீங்கள் இந்த பக்கம் கொண்டு போய்க்கோங்க, இது இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோங்க. ஸோ நடுவில் ப்ளஸ் டிஃப்ரென்ஸுங்கனால ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ மைனஸாக இருந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லை, மாடு எடுக்கிறனால இது இந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ்லேயே வந்துடுது எனி டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ளஸ் வச்சு ஒரு வேல்யூ மைனஸ் வச்சு ஒரு வேல்யூ பண்ண போகிறோம்.
இதை நான் எப்படி கொஞ்சம் நம்ம இன்னும் புரிகிற மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னா, இஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் பதிலாக ப்ளஸ் இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆடட் ஃப்ரீக்வென்சி ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா பிக்கு என்ன இருக்கும், ஏ வேல்யூ 530, டிஃப்ரென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தாங்க, 6 கொடுத்துருக்காங்க. 6 அதே டென்ஷனில், இது வந்து அட்டு டென்ஷன் டீயில், ப்ரைமரி டென்ஷன் டி டென்ஷனில். ஸோ 536 ஹெர்ட்ஸாக இருக்கும். இஃப் அந்த ஃபார்முலா படி மைனஸாக இருந்துச்சு, டிஃப்ரென்ஸ் வந்து மைனஸாக இருந்துச்சுன்னா நியூ பி வந்து 530 மைனஸ் 6 ஹெர்ட்ஸு, ஸோ 524 ஹெர்ட்ஸாக இருந்திருக்கலாம். அப்போ நியூ பிக்கு நமக்கு 2 வேல்யூ இருக்குது. இந்த 2 வேல்யூ வச்சுக்கோங்க. when tension is decreased T dash ஆகும்போது, T dash ஆகும்போது டிஃப்ரென்ஸ் ஃப்ரீக்வென்சி என்னவாக இருக்குது, 7 ஹெர்ட்ஸ். இது கொடுத்த டேட்டா. அப்போ when T decreases as per formula ஃப்ரீக்வென்சி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். டென்ஷனுக்கும் ஃப்ரீக்வென்சிக்கும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ therefore if VB யோட வேல்யூ வந்து 536 ஹெர்ட்ஸாக இருந்தால், லெட்ஸ் டேக், நமக்கு 2 வேல்யூ இருக்குது, இதை வந்து எடுத்துக்கலாம், அசியூம் பண்ணலாம். அப்போ VB என்னவாக இருக்கும்னு பாருங்கள். 530ங்கிறது ஏவோட வேல்யூ, டிஃப்ரென்ஸ் பியோட வேல்யூ 536 இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 6 ஹெர்ட்ஸாக இருக்குது. அப்போ டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும்போது, when tension decreases, இது வந்து அட்டு டீயில் போட்டுக்கிறேன். அட்டு டி டேஷில் என்ன ஆகும், டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும்போது நமக்கு பீட்டு ஃப்ரீக்வென்சியும் குறைஞ்சிருக்கணும். ஆனால் ரெண்டாவது வேல்யூ என்ன வருது, 7 ஹெர்ட்ஸு. அப்போ டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும்போது இது வந்து லெஸ் தென் 6 ஹெர்ட்ஸாக இருக்கணும். ஸோ இது பாசிபிளா, ஃப்ரீக்வென்சி குறைஞ்சிச்சு அப்படின்னா, ஒருவேளை 530 டிஃப்ரென்ஸ் இது 535 ஆனால் கூட இதோட ஆன்சர் நமக்கு என்ன வரும், 5 ஹெர்ட்ஸ்னு வருது, லெஸ் தென் 6 ஆகுது. ஆனால் நமக்கு 7 ஹெர்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நமக்கு என்ன, இந்த 536 நம்ம எடுத்த வேல்யூ வந்து தப்பு. இதுக்கு பதிலாக இன்னொரு வேல்யூ நமக்கு கிடச்சிருந்துது, தட் இஸ் VB வந்து 524 ஹெர்ட்ஸ்னு எடுத்தோம். அதில் செஞ்சு பார்க்கலாம். அட்டு டென்ஷன் T இருக்கும் போது VBட்டுங்கிறது என்னவாக இருக்கும், 530 ஏ வேல்யூ, டிஃப்ரென்ஸ் 524, அவங்க ஃபஸ்ட்டில் கொடுத்த 6 ஹெர்ட்ஸுங்கிறது கரெக்டு. இதுவே அட்டு டென்ஷன் T டேஷ், டென்ஷன் வந்து குறையுது, VBட் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். VBட் ஈக்குவல் டு 530, இது வந்து இந்த டிஃப்ரென்ஸ் என்ன ஆகும்னு பாருங்கள். 530 மைனஸ் டிஃப்ரென்ஸ் 24ங்கிறது ஒரு 523 அப்படின்னு அசியூம் பண்ணலாம். 23ன்னு அசியூம் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டிஃப்ரென்ஸு 7 ஹெர்ட்ஸ்னு கிடைக்கும். அப்போ அவங்க கொடுத்தது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ மேட்ச் ஆச்சுன்னா நான் என்ன சொல்லிடலாம், அந்த V பீட் வந்து கிரேட்டர் தென் 6 ஹெர்ட்ஸ், அவங்க 7 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு ட்ரூவாக இருக்குது. அப்போ 2 வேல்யூ 536 இல்லை 524 எது கரெக்டு அப்படின்னா 524 தான் கரெக்டு. இதுதான் கரெக்டான வேல்யூ. ஆன்சர் ஏ ஆப்ஷன். இந்த ரெண்டில் எதுன்னு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எப்போ நமக்கு ஒரே ஒரு சின்ன ரிலேஷன் என்ன தெரியணும் அப்படின்னா, ஃபார்முலா வச்சு டென்ஷன் டிக்ரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வென்சியும் குறையுது அப்படிங்கிறத தெரிஞ்சிருந்தால் போதும். Three sound wave of equal amplitude have frequencies n-1, n+1. They superimpose to give beats. இங்கே 2 இல்லை 3 கொடுத்துட்டாங்க. The number of beats produced per second, number of unique beats இருந்தால் இன்னும் கரெக்டாக இருக்கும். யூனிக்காக எத்தனை டிஃப்ரெண்ட் பீட்ஸ் ஜென்ரேட் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ நான் கொடுத்துருக்கதை எழுதிடுறேன்.
ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து n-1 கொடுக்குறாங்க, ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி வந்து nன்னு கொடுத்துட்டாங்க, மூணாவது ஃப்ரீக்வன்சி வந்து n+1 கொடுத்துருக்காங்க. இந்த மூணை வச்சுக்கிட்டு பேர் வைஸ் டிஃபரன்ஸ் எடுக்கலாம். நம்ம ஒவ்வொரு ரெண்டாக சேர்ந்து பேர் வைஸ், ஏன்னா டிஃபரன்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி தான் பீட்டு. ஓகேவா? ஸோ நியூ பீட் 1ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு நான் என்ன டிஃபரன்ஸ் எடுக்கிறேன்னா, அவங்க கொடுத்துருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சிக்கும் ரெண்டாவது ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸை எடுத்துக்கிறேன். எடுத்தால் எனக்கு என்ன வரும்? mod ஆஃப் n-1 மைனஸ் n கட் ஆயிடுது, -1க்கு mod எடுத்தோம்னா 1ன்னு வந்துடுது வேல்யூ. பீட் 2 வந்து அடுத்த 2 பேர் எடுத்துக்கிறேன். நியூ 2 டிஃபரன்ஸ் நியூ 3. நியூ 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? n கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸு மைனஸ் n மைனஸ் 1ன்னு வருமா? ஸோ இங்கேயும் n கட் ஆகிடுது, -1க்கு mod எடுத்தால் திரும்ப 1ன்னு வந்துடுது. நெக்ஸ்ட்டு பேர் எடுக்கலாம். நியூ பீட் ஃப்ரீக்வன்சி 3 ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் ஆஃப் எனி 2 ஃப்ரீக்வன்சி. இங்கே மீதி இருக்கிறது மாடுலஸ் ஆஃப் நியூ 1 டிஃபரன்ஸு நியூ 3. V மாதிரி இருக்கா? ஸோ நியூ 1 வந்து n-1 மைனஸ் n அகைன் n+1க்கு இன்னொரு மைனஸ் போட்டோன்னா n+1 வந்து -n-1ன்னு ஆகுது. இப்போ n கட் ஆகிடுது, -1 -2 வருது, மாட் எடுத்தனால இது வந்து 2. இப்போ பாருங்கள், நம்ம மூணையுமே கம்பேர் பண்ணணும். எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, பீட் ஃப்ரீக்வன்சி என்னென்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 1,1,2. ஸோ இதை கம்பேர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பீட் ஃப்ரீக்வன்சி 1 ஈக்குவல் டு பீட் ஃப்ரீக்வன்சி 2வும் ரெண்டுமே 1ன்னு தான் வந்திருக்கு. இது ஒரு யூனிக் பீட்டு. அடுத்து பீட் ஃப்ரீக்வன்சி 3 எப்படி வந்திருக்கு? 2ன்னு வந்திருக்கு. இது ஒரு யூனிக்கு. அப்போ எனக்கு நம்பர் ஆஃப் பீட்ஸ் ப்ரொடியூஸ்ட், நம்பர் ஆஃப் பேர்ஸ் தான் இங்கே 3. நம்பர் ஆஃப் பீட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அப்படின்னா நம்ம எதை எடுக்கணும்? இங்கே ஃபஸ்ட்டு பீட் யூனிக் பீட்டு, இங்கே ரெண்டாவது யூனிக் பீட்டு. அப்போ டோட்டலாக 2 அப்படிங்கிறதா நம்பர் ஆஃப் பீட்ஸு ப்ரொடியூஸ்டு. ஸோ ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன் வந்து எப்போ நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆம்ப்ளிடியூட் வேரியேஷன் ஹேப்பன்ஸ் ட்வைஸ் இன் 1 சைக்கிள். ஸோ இது 2 டைம்ஸ் நடந்திருக்கு. இங்கே 2 யூனிக் பேர் கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கூடியதில் டி ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ பீட்ஸில் இந்த 2 கொஸ்டின் தான் ரீசெண்ட் இயரில் கேட்டிருக்காங்க. இது போக நான் இப்போ லிஸ்ட் பண்ண எல்லா டாப்பிக்லையும் எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் உங்களால் முடியுமோ அவ்வளோ சால்வ் பண்ணி பார்த்துருங்க. அது உங்கள் ஸ்பீட் அண்ட் அக்யூரஸியை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மெயில் ஐடிக்கு நான் ஒரே பிடிஎஃபாக இதை சென்ட் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.